அதாவது ரமண பகவான் முன்னாடி ஒரு சீன் வரும் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சீன் வந்து யோகியோட அந்த வராண்டாலேயே நடக்கும்னு சொல்லியிருக்கேன். இதே ராமாயணத்தில் ராமர் வந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இருக்கிறதுல அவருக்கு வந்து ராஜாவையும் தோட்டியும் ஒன்றா உட்காத்தி வச்சு பார்க்குறது தான் சமபாவம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அது பல்ராம் ரெட்டியார் சொன்னார். இந்த ஸ்லோகத்தை பார்த்த உடனே இப்படி நடக்குமான்னு, ஏன்னா அப்போது ஜாதிய வித்தியாசம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். அது எப்படி ஒரு ராஜாவும் ஒரு தோட்டியும் உட்கார முடியும்னு நினச்சிருந்தேன். அன்றைக்கி ஹாலுக்குள்ளே வந்தேன். பல்ராம் ரெட்டியார் சொன்னார், இந்த பரோடா மகாராஜா பக்கத்தில் இங்கே ஆசிரமத்தில் இருந்த தோட்டியோட அப்பா கிழவர் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கார். அப்போ நான் அடே நம்ம ராமாயணத்தை சந்தேகப்பட்டவே ராமர் சொல்கிறாரே அப்படின்னு, இங்கே அதே வந்து நடந்திருக்கே அப்படின்னு அதை வந்து பல்ராம் ரெட்டியார் என்கிட்ட சொன்னார். எனக்கு புத்தி இருந்தாலே கஷ்டம். அதெல்லாம் ராமருக்கு நடக்கலாம், பகவானுக்கு நடக்கலாம், நமக்கு நடக்குமா என்ன அப்படின்னு ஒரு வெளியில் சொல்லலை, உள்ளுக்குள்ளே இருந்தது. சத்தியத்தை சொல்லணுமே இல்லையா? இதெல்லாம் ராமருக்கு நடக்கலாம், ரமண பகவானுக்கு நடக்கலாம், நமக்கு நடக்குமான்னு போனேன். ஒரே கூட்டம். இளையராஜா என்னோட வந்திருந்தார். நானும் இளையராஜா உட்காந்துட்டுருக்கோம். வெளியில் ஒரே கூட்டம். இப்போ கூட சுவாமி என்னை விளையாட்டா சில, கணேஷா இந்த பிச்சைக்காரனுக்கு வாழலாம் வரல, ராஜாவை பார்க்கறதுக்கு வந்திருக்கா அப்படி இப்படின்னு சொல்லுவார். அப்போ திடீர்னு கூப்பிட்ட, கணேஷா நாகம்மா ஹேஸ் கம், ஆஸ்கர் டு கம். நாகம்மான்ற இங்கே ஆக்சுவலி சூப்பியர் ஆசிரமத்தில். எனக்கு அவளை சின்ன வயசுலேருந்தே தெரியும் நாகம்மாவை. அவள் அம்மா அப்பா எல்லாம் இங்கே ஸ்வீப்பராக இருந்தவா. பார்த்தேன், தள்ளி இருந்தா. நாகம்மா இங்கே வாடும், கூச்சிட்டு வரமாட்டேன்ட்டா. சுவாமி ஷீ இஸ் நாட் ரெடி டு கம், கோ அண்ட் பிரிங்கர். சரி, நான் கிடுகிடுன்னு போய் நாகம்மா கையை பிடிச்சி, இங்கே வா சுவாமி கூப்பிட்றாரு, உள்ளே வா அப்படின்னு. உள்ளே வந்தேன்னு நாகம்மா தமிழில் பேசுகிறார். இந்த பிச்சைக்காரன் உனக்கு என்ன பண்ணணும்மா அப்படின்னு. அவளா கூணி குறுகி, இங்கே இளையராஜா இருக்கார், நான் வேறு உட்காந்துன்னு இருக்கேன். அப்படி இருக்கிற போது, சுவாமி உங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போகிறோம், என் குடும்பத்துக்கும் நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். அப்பா சொல்கிறார், நாகம்மா உனக்கும் அனுகிரகம் இருக்குது, உன் குடும்பத்துக்கும் அனுகிரகம் இருக்குன்னு அப்படின்னு சொன்னோடனே, உட்கார் அப்படின்னு இளையராஜா பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டோம். அப்போ இளையராஜா இந்தியா பூராவிலையும் பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டர், தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை. அவர் அவ்வளோ பெருமை அவருக்கு. அவர் பக்கத்தில் அதை தவிர பேர் வேறு ராஜா. நான் பல்ராம் ரெட்டியார் சொன்னது, ராமர் சொன்னது ஞாபகம் வச்சாரு. ராஜாவுக்கு பக்கத்தில் ஒரு தோட்டி உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு. அது அப்புறம் சுவாமிகிட்ட சொன்னேன், ஓ இஸ் இட் திஸ் பெகர் டிட் நாட் நோட்டீஸ் அப்படின்னு வரைச்சுப்பா விளையாட்டா சொல்லுவேன். ஐயோ, சுவாமி நிறைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒட்டடையை எடுக்கிறது தான் மகானுடைய வேலையை. ஒட்டடை நல்லது இல்லை, அது எடுத்தே ஆகணும். அது உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கிற ஒட்டடையை எடுக்கிறது டாக்டரால் முடியாது. நீங்கள் என்ன பூஜை கீஜை என்ன பண்ணினாலும் மீதியெல்லாம் எடுக்கலாம். இந்த மனசுக்குள்ளே இருக்கிற ஒட்டடையை மகான்கள் வந்து தொட்டால் தான் போகும். கண்ணினால் கண்டிடவே காண், பகவானுடைய ரமண பகவானுடைய பாட்டு. அவள் ஒரு பார்வை அதை வந்து சசிவண்ண போதம்ன்றதுல வந்து கோட் பண்ணுவான். புணர்ந்த பாவமெல்லாம் பரிபூர்ண ஞானி விழிபட பறந்தோடுமே. இது அடிக்கடி பகவானும் சொல்லும், நான் சுவாமிகிட்டையும் இதை நிறைய சொல்லியிருக்கேன். புணர்ந்த பாவம்னா சேர்த்து வச்சு மூட்டை மூட்டையாக நமக்கு பின்னம்பக்கம் லாரி லாரியாக இருக்குது கர்மங்கள் எல்லாம். அதான் புணர்ந்த பாவம். நான் பண்ணின பாவம் எல்லாம் பரிபூர்ண ஞானி. நான் ஞானி நான் சொல்லிட்டேன், என்னக்கெல்லாம் போகாது. பரிபூர்ண ஞானி விழிபட பறந்தோடுமே. அதே மாதிரி மகான்களோடு இருந்தால் தான் ஆன்மீகமே புரியும், ஆன்மீகத்திலேயே முன்னேற முடியும். வேற என்ன படிச்சுட்டு புத்தினால தான் பகவான் சொல்றார்,
புரியறதும் தேவையில்லை, தெரியறதும் தேவையில்லை. ஈஸ்வர கடாட்சம் கிடைக்கணும் அப்படி இப்படின்னு அதெல்லாம் இல்லை. தெளிவு தான். தெளிவுன்றது என்னன்னா இதில் திருமந்திரத்தில் சொல்கிறது தெளிவு குரு பாதம். அது பாட்டுவே இருக்கும். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொல்லல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அதான் அந்த பாட்டு. அது பகவான் ரமணர் என்ன சொல்கிறான்னு, அலவ் இட் டு ஹேப்பன். பி தி ஒயிட் லைட் டு பாஸ் த்ரூ யூ. அதுதான் ரிக்வேதம். சொல்லுங்க, அது என்ன? பி எ சேனல் ஃபார் தி ஒயிட் லைட். அந்த ரிக்வேதத்தில் சிவன் பார்வதி எல்லாம் கிடையாது, ஒயிட் லைட்டு தான், ஃபயர் தான் காடு. ஃபார் தி ஒயிட் லைட் டு பாஸ் த்ரூ. அதுதான் நம்மளுடைய வேலை. இதுதான் சொல்லிட்டு இருந்தேன் குமார்கிட்ட. நம்ம ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் அவள் அனுகிரகம் பண்ண உடனும் சுவாமி எல்லாம் நாம் பண்ண மாதிரி நம்மளை தேங்க்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். நான் பகவான்கிட்ட கேட்குறா, ஒயிட் லைட்டு பாஸ் த்ரூனா நாங்கள் என்ன பண்ணணும்னு. அலவ் இட் டு ஹேப்பன். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், தடை பண்ணாமல் இருந்தால் போகிறோம், நெகட்டிவ் இல்லாமல் இருந்தால் போகிறோம். பண்ணணுன்னாக்கா நம்ம ஏதோ பாசிட்டிவாக இதை தொடணும், இதை தூக்கி எங்கே வைக்கணும், இதை தான் நம்ம பண்ணுறதுன்னு நினச்சின்னு இருக்கோம். அது நம்ம போகிற போது நீ இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கும். அலவ் இட் டு ஹேப்பன். இந்த அம்மா பண்ணுற மாதிரி. அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தது. ப்ரொஃபஸராக இருக்க விட்டுட்டு வரணும், இங்கே வந்தால் எல்லாம் கேலி பண்ணுவாங்க, மணிக்கணக்காக வெயில். சுவாமியே சொல்லியிருக்கார், சி தேவிக்கு ஸ்டாண்டிங் தேர் வேறு ஹவர்ஸ் இன் தி சன், அங்கே சன்னிதி ஸ்ட்ரீட்டில். அதெல்லாம் தான் அலவ் இட் டு ஹேப்பன். என்ன எத்தனை தடவை வந்தாலும் என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறாருன்றது நம்ம புத்தி. என்னையும் அனுமாவையும் உள்ளுக்குள்ளே விட்டுடுவார், இந்த அம்மா உள்ளே விட மாட்டார். நாங்கள் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப நேரம் நின்றுதான். ஆல் ரைட், ஆஸ் தேவிக்கு தேவிக்கு அங்கே போய் உட்காருவோம். புத்தியை வச்சுட்டேன்னு வச்சுங்க, நமக்கு என்னெல்லாமோ அசிங்கமான நினப்பெல்லாம் வரும். அதெல்லாம் இல்லாமல் குரு அனுகிரகத்தை மாத்திரம் பார்த்து, நானே அவளை விட மட்டமாக என்னையே அங்கே போய் உட்கார சொல்கிறார். நானும் அனுபவம் போட்டால் என்னை முதல்ல உட்காத்தி வச்சுப்பார், அதுக்கடுத்து அனுராதா உட்காத்தி வச்சுப்பார், அப்புறம் தான் மீதி எல்லாரையும். இதெல்லாம் புத்தி பண்ணுற சேஷ்டை, அது இல்லாமல் பண்ணுற அலவ் இட் டு ஹேப்பன். அற்புதம். அது நமக்கு புரியவே புரியாது, மகான்களோட இருந்தால் தான் புரியும். மகான்களுடைய தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். எல்லாரும் சுவாமி அனுகிரகம் பண்ணணுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. திலகவதி அம்மாளுக்கு தேங்க்ஸு, குமாருக்கு தேங்க்ஸு, தேவிக்கு அம்மாவுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம். யோகிராம் சுரத்குமார்